அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொந்த வீடு வைத்திருந்தால் அதற்காக ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? ஒன்றுக்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் வைத்திருந்தால் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? முத்து, பவளம், வைரம் போன்ற விலையுயர்ந்த கற்கள் வைத்திருந்தால் அதற்காக ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? கடனாளிகளாக இருந்தால் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? சொந்த வீடு ஒன்றல்ல, இரண்டல்ல, 10 வைத்திருந்தாலும் அதற்காக ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. ஆனால் அதை விற்கும் நோக்கத்தில் மட்டும் வாங்கி அந்த நோக்கத்திலே ஓராண்டு பூர்த்தியாகிவிட்டால் அந்த வீட்டின் மதிப்பு நிசாபுடைய அளவிருந்து அது ஓராண்டு காலம் கழிந்து விட்டால் அந்த வீட்டிற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஆனால் அதே சந்தர்ப்பத்திலே நல்ல விலைக்கு வந்தால் விற்பேன், இல்லை என்றால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வேன் என்ற இரு நீயத்துகளும் கலந்திருந்தால் அந்த வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அதை போன்றே அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை நிசாபுடைய அளவு ஓராண்டு காலம் உங்களிடத்திலே இருந்தால் அந்த பணத்திற்கு ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். சொகுசு வாகனங்களாக ஒன்றல்ல, இரண்டல்ல, 10 வாகனங்களுக்கு மேல் வைத்திருந்தாலும் அதற்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த வாகனங்களில் இருந்து நீங்கள் வருமானத்தை பெற்று அந்த வருமானம் நிசாபுடைய அளவு ஓராண்டு காலம் பூர்த்தியாகிவிட்டால் அந்த பணத்திற்கு ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். விலையுயர்ந்த கற்களான முத்து, பவளம், வைரமாக இருந்தாலும் அதற்கான ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. ஆனால் இவையெல்லாம் வெறும் வியாபாரத்துடைய நோக்கத்திற்காக மட்டும் நீங்கள் வைத்திருந்தால் அதிலே ஓராண்டு பூர்த்தியாகிவிட்டால் அதற்கான ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மிஷனரிஸ் அதற்காக ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. ஆனால் அதிலிருந்து நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருள்கள் நிசாபுடைய அளவு ஓராண்டு காலம் பூர்த்தியாகிவிட்டால் அந்த பொருள்களுக்கு ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். கடனாளிகளாக இருந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து கணக்கு பார்த்து பிறகு அந்த பணத்திலிருந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை கழித்தும் நிசாபுடைய அளவு இருந்தால் அந்த பணத்திற்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மார்க்க சட்டத்தை விளங்கி அவனுடைய கட்டளைக்கு இணங்க ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய ஹிதாயத்தை நசீபாக்கி தருவானாக. நம்முடைய அமல்களை கபூல் செய்து தருவானாக.